எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். தம்பி பர்த்டேக்கு வந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. பட் வீடியோவில் காமிச்சிடுறேன் என்னென்ன கிஃப்ட்லாம் வந்துச்சுன்னு சொல்லி. ஸோ என்னென்னங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெஸ்ஸு காமிச்சிடலாம், யாரெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு. இது வந்து பெரிய மாமா அப்படின்னா ராஜா மாமா எடுத்து கொடுத்தாங்க. நாங்கள் கூட மேரேஜ் ஃபங்க்ஷன் போயிருப்போம் நாகர்கோவில். அங்கேருந்து வந்து மாமா தான் எடுத்து கொடுத்தாங்க. மாமா அத்தை 2 பேருமே சேர்ந்து எடுத்து கொடுத்தது. நல்லா இருக்குது, ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும். கோட் சூட் மாதிரி. மீனாத்தையும் ராஜா மாமா எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது நல்லா இருக்கு. டீ கொடுக்க வந்தாங்க, நாளை கழிச்சு ரிசப்ஷன் இருக்குது. ஸோ அப்படியே சூப்பராக இருக்குது, ட்ரெஸ் நல்லா இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு, மாமா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. அப்புறம் செகண்ட் வந்து இது யார் பாப்பா. எஸ் ஆமாம், ஆல்ரெடி அந்த பாப்பா வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வீட்டுக்கு வந்துடுறேன், எல்லா ஃபங்க்ஷனுமே அட்டென்ட் பண்ணிடுறாங்க. அந்த பாப்பா நேம் எனக்கு தெரியல, பட் அவங்க எடுத்து வந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இதுக்கு மேட்ச ஒரு டவுசர். அது போக இது ட்ரெஸ், இது நல்லா இருக்குது. ஸோ இது ரெண்டுமே அந்த பாப்பா தான். நம்ம வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் வச்சாலுமே அந்த பொண்ணை இன்வைட் பண்ண உடனே அக்கா வர்றேன்க்கா அப்படின்னு சொல்லி வருவாங்க. எங்கள் அம்மா கிட்டே அம்மா கோட் ஷூட்லாம் இருக்காதம்மா, கோட் ஷூட்லாம் வேண்டாம்மா, ட்ரௌசர் சட்டே எடுமா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதனால் எங்கள் அம்மா ட்ரௌசர் சட்டை எடுத்து வந்தாங்க. இந்த ட்ரெஸ் எங்கள் அம்மா எடுத்த ட்ரெஸ், டபுள் பாக்கெட். என்கிட்ட வீடியோ கால் பண்ணி தான் காமிச்சாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸு ஓகேவான்னு கேட்டாங்க. நல்லா இருக்குது, இது எடுத்துட்டேன். இது எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கு மேட்சா டவுசர் நல்லா இருக்கு, டபுள் பாக்கெட் வந்துருக்கு, நல்லா இருக்குது. தான் எங்கள் அம்மா எடுத்து வந்தது. அது போக நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் அந்த அக்கா எடுத்து வந்த ட்ரெஸ் இது EC5ல. நம்ம தர்சுக்குட்டிலேருந்து வீட்டில் எல்லாருக்குமே, சித்து தர்ஷா வீட்டில் எல்லாருக்குமே அங்கே தான் ட்ரெஸ் எடுப்போம். இப்போ கூட நாங்கள் தம்பியோட பர்த்டேக்கு அங்கே தான் எடுத்து கொடுத்தோம். அங்கே தான் அவங்களும் எடுத்துருக்குறாங்க. 2 ட்ரெஸ் நல்லா இருக்கு. பனியன் மச்சா டவுசர். நான் பக்கத்து வீட்டு அக்கா. அப்புறம் இது ஒரு பனியன், இதுக்கு மச்சா ஒரு டவுசர் நல்லா இருக்கு. ட்ரெஸ்ஸு வந்து இவ்வளோ தான் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் நல்லா இவ்வளோ தான் ட்ரெஸ் கலெக்ஷனு. அது போக வேறு எனக்கு இது கிஃப்ட் ஒன்று. இது நேற்று நாங்கள் ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ணியாச்சு. தர்சுக்குட்டி அத்தை இதுக்குள்ளே வந்து மாடு இம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அத்தை எனக்கு இது ஓப்பன் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. விளாண்டாச்சு, நேற்று ஓப்பன் பண்ணியாச்சு. இது நல்லாயிருக்கு. இதுக்கு இப்போ சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டோம் அப்படின்னா இது அப்படியே நகர்ந்து போகும். ஸோ இது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நல்லாயிருக்கு. இது யார் எடுத்தா அப்படின்னா, யாருக்கு கிஃப்ட் கொடுத்தது அப்படின்னா லட்சுவாணின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு அக்கா, அவங்க நேம் தான் நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு. அவங்க கொடுத்த கிஃப்ட்டு தான் இது. நல்லா இருக்குது. சார்ஜ் போட்டால் ஓடும் இது. அதுக்கப்புறம் ரித்துவோட அத்தை மாமா, என்னோட அண்ணா அண்ணி, அவங்க எடுத்துகிட்டு வந்தது இது கிஃப்ட்டு. நல்லாயிருக்கும். இதில் ஆன் பண்ணோம் அப்படின்னா சவுண்ட் வரும். கருத்து தூங்கிட்டு இருக்க ஆன் பண்ணும்போது இந்த சுவிட்சை இதை ஆன் பண்ணோம் அப்படின்னா, இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மியூசிக் வரும், சவுண்டு வரும். வச்சு இப்படி டம்னு அடிக்கலாம். இதுவுமே நேற்று ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லாயிருக்கு.
ரித்துக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் எப்படி தெரியுமா, ரித்து வந்து தர்ஷக்குட்டி இருந்தால் மட்டும்தான் அவங்ககிட்ட இருந்து பிடுங்குவான், கேட்டு அழுவான். தர்ஷன் ஸ்கூல் போயிட்டான் பகலில், இது எடுத்து விளாடவே இல்லை. தர்ஷன் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான். அவ்வளோ சும்மா தான் கிடந்துச்சு. அவன் எடுத்து விளாடும் போது எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் சண்டை போடுறான். நல்லா இருக்குது இது. ப்ளஸ் இது போக வத்தா மாமா இன்னொன்று செஞ்சாங்க. இதுவும் அண்ணி வாங்கிட்டு வந்தது தான், அதிலே இருந்துச்சு. ரித்துக்கு வலிச்சு சாப்பிட்றது நல்லா இருக்கு. ப்ளஸ் அது போக இது அவ்வளோதான் கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் கோல்டு பார்த்துடலாமா யாரெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து அண்ணி அண்ணா இது இந்த ரிங்கு தான் போட்டு விட்டாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான், போட்டுக்கலாம், நல்லா இருக்குது. நேற்று கொஞ்சம் நேரம் போட்டிருந்தது, அதுக்கப்புறம் கழட்டி வச்சிட்டு அது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழட்டியாச்சு. நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ரித்துவோட அப்பத்தா தாத்தா இது இந்த மோதிரம் ஆல்ரெடி நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் கேட்பீங்க, சிஸ்டர் உங்கள் அம்மா அப்பா எதுவும் எடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எங்கள் அப்பா வந்து எனக்கு ஃபாரின்ல இருந்து பைசா போட்டு விட்டாங்க. ஒரு 3000 சம்திங் போட்டாங்க. நான் வந்து சைக்கிள் கேட்டிருந்தேன் அப்பா கிட்ட. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருந்தப்பா, தம்பிக்கு சைக்கிள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஒரு அமௌண்ட்டு போட்டு வரேன்னு எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அமௌண்ட்டும் போட்டு விட்டாங்க. அந்த டைம் வந்து என்கிட்ட தம்பி பர்த்டேக்கு கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் அமௌண்ட் இல்லை அப்படின்னாப்புல, தம்பிக்கு சைக்கிள் வேண்டாம்ப்பா, நான் இப்போதைக்கு செலவு பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியோட பர்த்டேக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு செலவாச்சு. ஸோ அந்த அமௌண்ட் வச்சு நான் செலவு பண்ணிட்டேன். இல்லாட்டி எங்கள் அம்மா அப்பா சைக்கிள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்துருப்பேன். அம்மா வந்ததுக்கப்புறம் அதை என்கிட்ட கொடுத்துருப்பாங்க. தம்பிக்கு ஒரு 1 மந்த் கூட இல்லை, தம்பிக்கு மொட்டை ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம். அது எப்போ என்னதுன்னு சொல்லி தெரியலை. டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு 2nd மொட்டை சொல்கிறோம். தெரியல எங்கே மொட்டை போகிறோம், குலதெய்வ கோயிலில் இல்லாட்டி முருகனுக்கானு தெரியல. வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி ட்ரெஸ்ஸு இவ்வளோ தான் வந்துச்சு. ஒரு 4 ட்ரெஸ் 5 ட்ரெஸ் தான் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் நிறைய பேரை யார்ட்டுமே சொல்லலை, சிம்பிளாக வீட்டிலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வேணாம் இப்போதைக்கு சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சு சிம்பிளாக முடிச்சாச்சு. ஸோ அதனால யாருமே இன்வைட் பண்ணலை. அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ராம் யோகா அவங்கள இன்வைட் பண்ணலையான்னு சொல்லிட்டு அவ்வளோ கமெண்ட் வந்துச்சு. ராம் யோகா வந்து நான் இன்வைட் பண்ணியிருந்தேன், கால் பண்ணி இன்வைட் பண்ணேன். பட் அவங்களுக்கும் அன்றைக்கி தான் பர்த்டே அப்படின்னாப்புல அவங்க வேறு ஏதோ பிளான் வச்சுருந்ததுனால, நான் இப்போதைக்கு முடியாதுடா, நான் நெக்ஸ்ட்டு வேணால் வர்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. நான் இன்வைட் பண்ணுறதை பண்ணிட்டேன். பட் அவங்களுக்கு ஏதோ ஒர்க் இருந்ததுனால சரி ஓகே அப்படின்னாச்சு. தம்பிக்கு வந்து என் கிஃப்ட்டு இவ்வளோ தான், வேறு எதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா நிறைய பேரை கூப்பிடலையா, ஸோ அதனால் இவ்வளோ தான் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா, பேசி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடுறது எனக்கு தெரியலை, பார்ப்போம். ஓகே, பாய்.